ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம 7 கறி கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இதுவும் ஒரு திருவாதிரை ஸ்பெஷல் ஐட்டம் தான். இதுக்காக 7 காய்கறிகள் சேர்த்து இன்றைக்கி நம்ம கூட்டு பண்ண போகிறோம். நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கேரட், அவரைக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் பூசணி, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் மொச்சை, கத்திரிக்காய், சிறுகிழங்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா வறுத்தரைச்சி தான் நம்ம செய்வோம். அதுக்காக 2 ஸ்பூன் விதை கொத்தமல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 6 காஞ்ச மிளகாய், 1 கப் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் மிளகு, வெந்தயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த 7 கறிக்கு முதல்ல புளி சேர்க்காம காய்கறிகளை வேக வச்சிடலாம். புளி தண்ணியை நீங்கள் முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா காய்கறிகள் சீக்கிரம் வேகாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். காய்கறியெல்லாம் ஒரு ஆழமான பாத்திரத்தில் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 3 மட்டும் சேர்க்க போகிறோம். இந்த கூட்டுக்கு 7 காய் தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. 9 காய், 11 காய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த காய்கறி தான் சேர்க்கணும், இது சேர்க்க வேண்டாம் அப்படின்னு கிடையாதுங்க. நமக்கு எந்த காய்கறிகள் அதிக விருப்பமோ அது அதிக அளவில் சேர்த்துக்கலாம். பொதுவாக சிறுகிழங்கு, சேம்பங்கிழங்கெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா இந்த 7 கறி கூட்டு ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ இதை அரை மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. முழுசாக நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி பொங்கி வடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி பாதி திறந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம பொருட்களை வறுத்துடலாம். பொதுவாக மசாலா வறுக்கையில் மிளகாய் வத்தலை கடைசியில் தான் சேர்த்து வறுக்கணும். நீங்கள் மிளகாய் வத்தலை முதல்லையே வறுக்கிறதா இருந்தால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்களை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தல் நல்லா வறுபட்டுட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துடலாம். இதோடையே நீங்கள் மற்ற பொருட்களையும் சேர்த்து வறுத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே கருத்துரும். இப்போ விதை கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு இதை வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்ட பிறகு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் மற்ற பொருள் எல்லாமே நல்ல வாசம் கலரும் மாறணும். அந்த அளவுக்கு நம்ம வறுபடணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விடையில கூட கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கிறேன். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இந்த நல்லா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணுங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ காய்கறிகளும் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும், ரொம்ப குழைய வேண்டாம், நல்லா வெந்தாலே போதும். நீங்கள் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, பருப்பு, நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம சாம்பார் பொடி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம் பருப்பு தாளித்து கொட்டிடலாம். இதுக்கு மேலே கட்டியாக வேண்டாங்க, ஏன்னா தாளித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கட்டியாகும். இப்போ நமக்கு சுவையான 7 கறி கூட்டு தயாராகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.